சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னபோது, முதல்வர் வேட்பாளராக நான் இருக்க மாட்டேன், அதுக்கு தகுதியான ஒரு நல்ல படித்த இளைஞர் ஒருத்தரை தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது பற்றி சமீபத்தில் குருமூர்த்தி ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அதாவது துக்ளக் ஆசிரியர் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னிடமே சொல்லியிருக்காரு, அவரோட சிஎம் வேட்பாளராக அண்ணாமலையை தான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருந்தார். அது ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. அதுக்கு சவுக்கு சங்கர் ஒரு ரிப்ளை ஒன்று பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சராசரியாக ஒரு பாமரனுக்கு இருக்கும் அரசியல் அறிவு கூட இல்லாதவர் தான் குருமூர்த்தி. அவர் பிறந்த சாதி அவரை அறிவுஜீவியாக்கி இருக்கிறது. அதனால் இந்த போலி பிம்பம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பொதுவெளியில் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் தான் குருமூர்த்தி. மிக மிக மோசமான சாதி வெறியர் தான் குருமூர்த்தி. பார்ப்பனர் அல்லாதோரை பற்றி பேசுகையில் என்ன சொல்றான் அந்த சூத்திரன் என்றே இன்றும் பேசக்கூடியவர். இவர் பேசுவதையெல்லாம் பொது ஊடகங்கள் செய்தியாக்குவது இப்போலி பிம்பத்தை நிலைநிறுத்தும் இவர்களின் ஊடக பலமே. போலி பிம்பங்கள் இனியும் மக்களை ஏமாற்றுவதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு.